கரூர் முரளி சார் வணக்கம். கரூர் முரளி சார் ராமா ராமா என்று சொல்லி பார்த்தார்கள், தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. அதனால் இப்போது முருகா என்று சொல்லி மாறுவேடத்தில் வருகிறார்கள். இதை சொல்லி எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமைச்சர் ரகுபதி பேசியிருக்காரு. முழுக்க முழுக்க இந்த மாநாடு சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு அப்படின்ட்டு அமைச்சர் தெளிவாகவே சொல்றாரு. அவர் இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், ஆனாலும் திரும்பவும் சொல்றேன் அப்படின்ட்டு. இதை சரி அப்படியே அவங்க நடத்திட்டு போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீங்க இதை பார்த்து இவ்வளவு பதட்டப்படுறீங்க? நாங்க பதட்டமோ பயமோ படுவதற்கு ஒன்றுமில்லை. சரி, ஆனால் சங்கிகள் கூட்டம் அவர்கள் போடுகிற நாடகம், முகத்தை மாற்றுகிறார்கள், முகவரியை மாற்றிக் கொள்கிறார்கள், பச்சவந்தித்தனமாக அவர்களுடைய நிலையை மாற்றிக் கொள்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய வருத்தமாக இருக்கிறது. ஒன்றும் கிடையாது. ஒரு காலத்திலே ராமா ராமா என்று சொல்லி இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் கால் ஊன்றி விடலாம் என்று ராமனை துணைக்கு அழைத்துக் கொண்டு வந்தார்கள், எடுபடவில்லை. இங்கே மட்டுமல்ல, அவர்கள் இந்தியா முழுவதும் அவர்களுடைய முகத்தையும் முகவரியும் மாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள். மேற்கு வங்காளத்திற்கு போனால் என்ன சொல்லுவார்கள்? துர்கை என்பார்கள், காளி என்பார்கள். அதே போல மகாராஷ்டிரத்திற்கு போனால் என்ன சொல்லுவார்கள்? விநாயகா என்று சொல்வார்கள். உத்தரப்பிரதேசத்திற்கு போனால் என்ன சொல்லுவார்கள்? ராமா என்று சொல்வார்கள். அதே போல இப்பொழுது தமிழ்நாட்டில் ராமா ராமா என்று சொன்ன பொழுது எடுபடவில்லை. இப்பொழுது முருகா முருகா என்று சொல்லியாவது தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி ஏதாவது இடத்திலே வெற்றி பெற்று விடலாம் என்று அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவு கனவாக இருக்குமே தவிர, கற்பனையாக இருக்குமே தவிர, அவர்களுடைய எண்ணம் தமிழ்நாட்டில் பலிக்காது என்பதை தான் இன்று எங்களுடைய அமைச்சர் ஆர்வியர் அண்ணன் ரகுபதி அவர்கள் அழகாக அற்புதமாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். நம்மளுடைய இந்து முன்னணியை சார்ந்த சந்தோஷ் அவர்களும் அதே போல நம்மளுடைய தூத்துக்குடி செல்வம் அவர்களும் பேசுகிற பொழுது பாவம் அவர்கள் பதட்டத்தோடு பேசினார்கள். திமுக அவர்கள் நடத்துகிற மாநாட்டை கண்டு பயந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் பேசினார்கள். அதே போல ஐயா ராமசுப்பிரமணியன் அவர்கள் பேசுகிற பொழுது அழகாக சொன்னார், அவர்கள் நடத்திய மாநாடு பாருங்கள், அதே போல திமுக நடத்திய மாநாடுகள் பாருங்கள். நாங்கள் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினோம், எங்க பழனியிலே நடத்தினோம். பழனியிலே நடத்துகிற மாநாட்டில் உரையாற்றுகிறது எங்கள் தலைவர் அவர்கள் அழகாக சொன்னார், அன்பால் உயிர்கள் அனைத்தும் உலகம் அனைத்தும் நன்றாகட்டும், இதுதான் எங்கள் நோக்கம், இதுதான் எங்கள் திராவிட மாடல் என்று எங்கள் தலைவர் அற்புதமாக உரையாற்றியதை எல்லோரும் நாம் கேட்டோம். எங்கள் மாநாட்டிலே பார்த்தீர்களானால் இயல், இசை, நாடகம் 3 துறையை சார்ந்த அறிஞர்கள் வருகிறார்கள். அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த மாநாட்டிலே கந்த சஷ்டி கவசம், அந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒரு சிறிய குழந்தை பாடி அந்த பாடலை அனைத்து பேஸ்புக்கும், அனைத்து இன்ஸ்டாகிராம், அனைத்து வாட்ஸ்அப்லாம் போட்டு கேட்ட பொழுது நமக்கே ஒரு மகிழ்ச்சியாக பிரமிப்பை உண்டாக்கிற விதத்திலே அந்த நிகழ்ச்சி நடந்தது. ஆனால் இப்பொழுது அவர்கள் நடத்துகிறார்களே ஒரு மத துவேஷத்தை உண்டாக்கி, ஒரு பிரிவினையை உண்டாக்கிற விதத்தில் தான் அவர்கள் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்களே தவிர, ஏதோ முருக பக்தர்களை ஒன்றாக்க வேண்டும், ஒன்றாக்கி முருகர் பக்தர்கள் மாநாட்டை நடத்த வேண்டும் என்பது அவர்கள் நோக்கம் அல்ல. தமிழ்நாட்டை எப்படியாவது துண்டாட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒன்றுமில்ல சார், நான் என்ன கேட்கிறேன், அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை வருது. திருப்பரங்குன்றம் பிரச்சனை வரும்போது பலகாநத்தம் பகுதியில ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஆர்ப்பாட்டத்துல பேசுறார். யார் பேசுறாரு? கச்சிராஜா பேசுறார். என்ன பேசுறாரு? இதோ பாருங்க, இதோ பாருங்க, அயோத்தியில நடந்த கலவரத்தை போல இதோ பாருங்கள் திருப்பரங்குன்றத்திலும் இந்த கலவரத்தினுடைய தொடக்கத்தை நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம் என்று ஒரு கச்சிராஜா பேசுகிறார் என்றால் அவர்கள் நோக்கம் என்னவென்று கேட்டால், அமைதியாக இருக்கிற தமிழகத்தை எப்படியாவது அமெரிக்காவாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்கள் நோக்கம். எப்படியாவது ஒரு வன்முறையை, ஒரு கலவரத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி வைக்கிட்டு எப்படியாவது ஆட்சி படத்தில் அமர்ந்து விடலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எண்ணம் ஒரு காலத்திலும் ஒரு நேரத்திலும் அவர்கள் எண்ணம் பலிக்க போவதில்லை. ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். 1980 பிஜேபி தொடங்கப்படுகிறது. 1980 பிஜேபி தொடங்கப்பட்ட பொழுது 2 நாடாளுமன்றத்திலே அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் பாபர் மசூதி பிரச்சனையை கையில் எடுத்து, பாபர் மசூதி பிரச்சனை வன்முறையாக கலவரமாக மாறிய பிறகு 187 இடங்களிலே அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள்.
அதன் பிறகு ஆட்சி படத்திலே வந்து ஒன்றிய அரசாங்கத்தில் உட்காருகிறார்கள். அதே போல குஜராத்திலே ஒரு கலவரத்தை உண்டாக்கி 25 ஆண்டு காலம் தொடர்ந்து குஜராத்திலே ஆட்சி படத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலே ஒரு கலவரத்தை உண்டாக்கினார்கள். உண்டாக்கிய பிறகு ஆட்சியை பிடித்தார்கள். ஹரியானாவிலே பசுவதை செய்தார் ஒருவர் என்று சொல்லி அங்கே ஒரு கலவரத்தை தொடங்கி ஹரியானாவிலே ஆட்சியை பிடித்தார்கள். மணிப்பூரிலே கலவரத்தை தொடங்கி ஆட்சியை பிடித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை தமிழ்நாட்டிலே தொடங்கி எப்படியாவது ஆட்சி கட்டிலில் வந்து உட்காரலாமா என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊடகத்தின் வாயிலாக கேட்கிறவர்களின் மூலமாக பிஜேபி காரர்களுக்கும் சங்கி கூட்டத்துக்கும் ஒன்றே ஒன்று நான் சொல்லுகிறேன், அங்கே வேண்டுமானால் உங்கள் பாஜக பழித்திருக்கலாம், இங்கே தமிழ்நாட்டில் பழிக்காது. ஏனென்றால் அங்கே ராமன் பிறந்த மண்ணாக இருக்கலாம். இது ஈரோடு ராமசாமி பிறந்த மண். இங்கே உங்களுடைய பாஜக பழிக்காது, உங்கள் எண்ணங்கள் ஈடேறாது என்பதிலே பேசலாம் நீங்க. ஓகே சார், முரளி சார் முடிச்சிட்டீங்களா? ஈடேற முடியாது என்பதிலே எல்லளவும் மாற்றம் இல்லை. பேசுகிறார் யார் பேசுற? நம்ம தூத்துக்குடி செல்வம் பேசுறாரு. என்னமோ அறநிலைத்துறையில இருந்து வர்ற பணத்தை எல்லாம் நாங்க தவறான வழியில பயன்படுத்துவதாக சொல்கிறாரே. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர்கள் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்த பிறகு எங்கள் தலைவர் திராவிட மாடல் முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்திலே 2000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்திய ஒரே முதலமைச்சர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆட்சியை நீங்கள் குறை சொல்கிறீர்களே என்று சொல்கிற பொழுதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் ஒண்ணு சொல்றேன், செல்வம் மட்டும் இந்தல்ல, அதே போல சந்தோஷம் மட்டும் இந்தல்ல, காடே சுப்பிரமணியம் மட்டும் இந்தல்ல, கட்சி ராஜா மட்டும் இந்தல்ல, நீங்கள் மட்டும் இந்தல்ல, நாங்க இந்தல்லையா? எங்களுக்கு இருக்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கிற உணர்வு எங்களுக்கு இருக்கலையா? எங்களுக்கு மதம் முக்கியமா மனிதநேயம் முக்கியமா என்று கேட்டால் எங்களுக்கு மனிதநேயம் முக்கியம் என்று சொல்லக்கூடியவன் தான் உண்மையான இந்துவாக இருக்க முடியும்.